நமஸ்தே. இப்போ நாம் பரீட்சை எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதை தான் பார்க்க போகிறோம். முன்னாடி 4 ரோமன் லெட்டருக்கான வீடியோ முன்னாடி போட்டிருக்கேன். அந்த 4th ரோமன் லெட்டருக்கான கண்டினியூவேஷன் தான் இது. இது வந்து மீனிங்கோட, அதாவது தமிழ் மீனிங் அண்ட் இங்கிலீஷ் மீனிங் ரெண்டுத்தோடு நான் வந்து முன்னாடி இருக்க வீடியோலலாம் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து எது எது இம்பார்ட்டண்ட் அதை மட்டும் சொல்கிறேன். பானி கைசே பக்தா ஹை, பானி தீரே தீரே பக்தா ஹை. அதாவது இந்த கைசே அப்படின்னு அதை எடுத்துட்டு தீரே தீரே அப்படின்னு போடணும். இதெல்லாம் வெரி வெரி ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் மார்க்கு. सूरज कब निकलता है, सूरज सवेरे निकलता है. पत्ता कहाँ गिरता है, पत्ता जमीन पर गिरता है. मेज पर क्या है, मेज पर किताब है. हाथ में क्या है, हाथ में कलम है. लड़की कहाँ कहाँ है, लड़की स्कूल में है. नेक्स्ट 23. मेज पर क्या क्या है, मेज पर किताब और कलम है. அந்த டேபிள் மேலே என்ன இருக்குது, அதாவது கித்தாபு புக்கும் பேனாவும் இருக்குது, பெண்ணும் இருக்குது, அதை தான் சொல்கிறாங்க. அடுத்தது, लड़का किसको देखता है, लड़का बिल्ली को देखता है. लड़का कहाँ जाता है, लड़का स्कूल जाता है. लड़की किससे लिखती है, लड़की कलम से लिखती है. यहाँ कितने लड़के हैं, यहाँ 2 लड़के हैं. यहाँ कौन कौन है, यहाँ पिताजी और माताजी हैं. लड़का क्या पढ़ता है, लड़का किताब पढ़ता है. இதில் இந்த 31, 32 அப்புறம் 25, 22 இதெல்லாம் வேண்டாம், இந்த கொஸ்டின்ஸ்லாம் வேண்டாம். அடுத்தது, படத்தை பார்த்து அதை பற்றி 2 வாக்கியங்கள் எழுதவும். 2 சென்டென்ஸ் எழுதணும். 2 வாக்கியங்கள். लड़का बिल्ली को देखता है, बिल्ली लड़के को देखती है. नरेन बड़ा लड़का है, वह कॉलेज में पढ़ता है. ललिता बड़ी लड़की है, वह कॉलेज में पढ़ती है. गाय पालतू जानवर है, वह दूध देती है. यह छोटा गांव है, यह गांव सुंदर है. ஃபஸ்ட்டு 5 கன்ஃபார்மாக படிச்சுக்கணும். அடுத்தது 8th one, यह मोटी किताब है, यह दिनेश की किताब है. यह मोहन का घर है, वह घर सुंदर है. அடுத்தது, எழுத்தால் எழுதவும், ரைட் இன் வேர்ட்ஸ். இது நம்பர் நேம்ஸு. இது வந்து எல்லாமே ஃபுல்லாக தான் படிக்கணும். இது 20 வரைக்கும். இதில் எனி 5 அந்த மாதிரி கேட்பாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமஸ்தே, தன்யவாத்.